தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டமன்றத்தில் நேற்றைக்கு நடந்த அந்த ஸ்பெஷல் மீட்டிங், சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஒன்று வந்து நிதிநிலை அறிக்கை, இன்னொன்று வேளாண் அறிக்கை. இது 2க்கு பிறகு அதன் மீதான விவாதம் நடந்துச்சுல. நேற்று தான் அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியாக நேற்றுக்கு நடந்தது. இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து என் செய்தியாளர் அனுபவத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற நிகழ்வுகளை செய்தி எடுத்திருக்கேன். நான் மாறி மாறி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம், கலைஞர் ஆட்சி காலம் அப்படின்னு மாறி மாறி நம்ம வந்து எடுத்திருந்தா கூட, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம மாறி மாறி அவங்களுடைய செய்திகள் இருந்தால் கூட, நேற்றைக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் வந்து உண்மையிலேயே இதுவரை எந்த ஆளுங்கட்சியும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதில்லை என்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நேற்று இருந்துச்சு. அப்படி என்ன தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து சபாநாயகர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவங்க நடந்துப்பாங்க. எப்போவுமே அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடந்துப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து தவறுகள் வந்து ஆளுங்கட்சியிலே இருந்தால் கூட அதை வந்து மடை மாற்றி ஒரு மாதிரி அப்படியே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும். ஜேசிடி பிரபாகரன் வந்து சபாநாயகர் ஆனதுலேருந்து நிறைய சிக்கலை வந்து அவர் எவ்வளவோ பேலன்ஸ் பண்ணுறாரு, ஆனால் முடிய மாட்டேங்குது. நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சின் சில சாராம்சங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ஆளுங்கட்சியினுடைய பிரதானமான அமைச்சர் அவர் பேசுகிற சில விஷயங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. துணை சபாநாயகருடைய பேச்சு, அவர் வந்து சபை வந்து ஒழுங்காக நடக்கவே இல்லை, அதுக்கு இவங்க ஒத்தே வர மாட்டாங்க அப்படின்னு ஏதோ சொன்ன விஷயம், அதுவும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னா நம்ம சட்டத்துறை மின்சாரத்துறையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு இல்லையா, நிர்மல்குமாருடைய பேச்சு, அதையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. அப்புறம் வேளாண் துறை அமைச்சர் அவருடைய பேச்சும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அப்புறம் அவை முன்னவரை வந்து நீங்கள் உட்காருங்க பேசாதீங்கன்ற சபாநாயகர். இந்த ஆட்சியில் 2ஆம் நிலையில் இருக்கார்ல, முதல்வருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற புசி ஆனந்த், அவர் வந்து 167.25 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அது 2.5 டிஎம்சி அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் புதியவர்கள் திருத்தம் கொடுக்குறது கூட பெரிய விஷயமா இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதவ் வந்து எப்போல்லாம் பேசினாலும் பாதி வார்த்தையை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்குவார் சபாநாயகர். ஏன்னா மரபு தெரியாது, மாண்பு தெரியாது, ஒரு கன்றாவியும் தெரியாது, குருவி உட்கார பணம்பழம் உந்த கதையை ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்கல். ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கடைசியில் மனுஷனே கடிச்ச கதைன்னு ஒன்று வரும் தெரியுமா? அது என்ன கதை அப்படின்னா, இவங்கெல்லாம் அமைச்சர்கள் பேசுகிறத நீக்கிறாங்க, எம்எல்ஏ ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பேச்சை நீக்கிறாங்க. இதெல்லாம் கூட சகஜமாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுடைய பேச்சு, ஆளுங்கட்சி அமைச்சருடைய பேச்சை கூட சபா நிற்கிறார், எவ்வளோ நேர்மையாக இருக்கார் பார் சபாநாயகர்னு நம்ம வந்து ஜேசிடி பிரபாகரனை பாராட்டலான்னு நினைக்கும் போது, அவருக்கு பாராட்டு மட்டும் நடத்தினா பத்தாதுங்க, ஒரு பெரிய விழாவே நடத்துங்கன்ற மாதிரி முதலமைச்சர் பேசுனதே அவைக்கு நீக்கியிருக்காரு. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இல்லை? ஆமாம். ஆனால் சட்டசபையில் முதலமைச்சர் பேசின பேச்சு இல்லை. நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து வெளியில் தேர்தல் நேரங்களில் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி போகிற போக்கில் போட்டு பொழந்தார். நம்ம முதலமைச்சர் பேசின விஷயத்தை நான் பேசுகிறேங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பர்மிஷன் சொல்லிடுறேன், நான் பேசுகிறத அவர் பேசுனது, யார் பேசுனது, நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசின விஷயத்த நான் இங்கே படித்து காட்ட விரும்புகிறேன், படித்து காட்டுற விஷயத்த நீங்கள் அவைக்கு பொழுது நீக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு படிக்கிறார். எதை படித்தார் தெரியுமா? பிரதமருக்கு கடிதம் எழுதிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் தூங்க போயிடுவார், அப்புறம் திருப்பி ஏஞ்சி வந்து பிரதமர் கடிதம் எழுதிவிட்டு அதில் மானே தேனே பொன் மாநிலம் போட்டுட்டு மறுபடியும் தூங்க போயிடுவார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோடனே சபாநாயகருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவை குறிப்பில் இடம் பிடித்தால் முதல்வர் இப்படி பேசிட்டு, முதல்வர் கடிதம் நான் அமிச்ச முதல்வருக்குன்னு பிரதமருக்கு கடிதம் அமிச்சேன்னு முதல்வர் படிக்கிறார். அந்த படித்த விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி அவை குறிப்பில் இடம் பிடித்தால் பின்னால் வரும் சந்ததி அதை படிச்சுட்டு எப்பேற்பட்ட முதலமைச்சரை நம்முடைய தமிழ்நாடு பெற்றதப்பா அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பிழையாயிடும்னு சொல்லி உடனடியாக உள்ளே புகுந்த சபாநாயகர் முதலமைச்சர் பேசிய, அதாவது வெளியிடத்தில் முதலமைச்சர் பேசிய பேச்சை சபாநாயகர் அனுமதியோடு படித்த உதயநிதி ஸ்டாலினுடைய படித்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறார்.
ஆக விஜய் பேச்சையே நம்ம முதலமைச்சராக இருக்கிற சப் விஜயனுடைய பேச்சையே அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் சபாநாயகர். எப்பேற்பட்ட அவை நடந்தது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், அவை நேற்றைக்கு உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு அடுத்த லெவல் எலிமெண்ட். சண்டையும் நடந்துச்சு, ஆக்ரோஷமான வாக்குவாதம் நடந்துச்சு. மார்கண்டேயன் எம்எல்ஏ பேசினார். அவரை வந்து சமீபத்தில் தான் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சாங்க. அப்புறம் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காருல. அவர் போகிற போக்கில் அடி பிரிச்சுட்டாரு. சார், நீ வந்து ஸ்டாலினை எங்கேயும் தேட வேணாம், திட்டங்கள்லேயே இருக்கார் ஸ்டாலின். எந்த திட்டத்தை போட்டாலும் அது வந்து ஸ்டாலின் திட்டம்தான், பேரை மட்டும்தான் மாற்றுறீங்க நீங்கள், பேர் மாற்றுறதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி அப்படின்னு அடி நொறுக்கி தள்ளினார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது உதயநிதி வந்து ஒரே சிரிப்பு தான் அவருக்கு. ஏன்னா அவர் பேச்சை எல்லாரும் வந்து தடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமான ஸ்பீச்சாக இருந்துச்சு. சபாநாயகர் சொல்கிறார், உடனே கிராஸ் பண்ணி, இங்கே இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, உங்கள் பேச்சை நாங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து மேடையில் பேசுனது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவதூறான பேச்சாக இருந்துச்சு அப்படின்னு அந்த கைது விஷயத்துக்கு, அந்த பேச்சு விஷயத்துக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன். என்ன நடந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு விஷயம், யார் பேசினாலும் அவை அமைதியாக இருக்குது, பெருசாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த ஆதவன்னு ஒரு கேரக்டர் எழுச்சி பேச ஆரம்பித்தா மட்டும் அவையில் ஒரு சலசலப்பும், எப்படா இந்த ஆள் வந்து பேச்சு நிப்பாட்டு வாழ்கிற மாதிரி, ஏன்னா அவ்வளோ வெறி ஊட்டுற மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்புற மாதிரி பேசுகிறது ஆதவுடைய பழக்கமாக போச்சு. பழக்கம் போல் என் நண்பர் ராஜ்மோகன் வந்து அது முதலமைச்சருக்கு ஜால்ரா அடித்து ஆகணும் இல்லையா, அதனால் வந்து திமுக தரப்புலேருந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தைக்கு எதுகை மோனையாக இலக்கணத்தோடு அவருக்கு வந்து எதுவும் தெரியாது தான், உண்மைதான், அவருக்கு எதுவும் தெரியாது தான், அவருக்கு வந்து காசு அடிக்க தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, ஊர் அடித்து உடையில போட தெரியாது அப்படின்னு இதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் இல்லை. ஆனால் இதையெல்லாம் சபாநாயகர் அனுமதிக்கிறாரு. உடனே அவர் பேச ராஜ்மோகன் பேச முதல்வருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னடா எப்பவுமே ஜம்முன்னு இருப்பார்ல, கம்முன்னு உம்முன்னு இருப்பார்ல, நம்ம ராஜ்மோகன் பேசும்போது சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறேன், லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறேன். அதை க்ளோஸ் அப்லாம் போனாங்கன்னு வச்சிங்களேன். என்னென்னா, நேரலை காமிக்கிற விஷயத்தில் இருட்டடிப்பு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம ஒரு ஏமாத்து வேலை, பம்மாத்து வேலை, அயோக்கியத்தன வேலை. எதிர்கட்சிகள் பேசுகிற எப்போ பேசினாலும் அதை காட்டுறதே இல்லை. அதாவது ஆளுங்கட்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இவங்க பேசுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதுதான் நேரலை. யார் என்ன பண்ணாலும் அது காமிக்கிறதுக்கு தான் நேரலை. ஆனால் இவங்களுடைய காட்சிகளை மட்டும் க்ளோஸ்அப் போயிட்டு காமிச்சிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் பேசும்போது பெரும்பாலும் அதை காட்டுவதை தவிர்க்கிறார்கள், குறைத்து கொள்கிறார்கள். அது ஒரு பெரிய ஏமாத்து வேலை தான். அது நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை. எனவே இப்படியாக சட்டமன்றம் வந்து ஆளுங்கட்சி பேச்சையே அவை குறிப்பிலிருந்து நீக்குகிற சட்டமன்றமாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வருங்காலங்கள், ஏன்னா வந்து செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த சட்டமன்றம் போகும். இன்றைக்கி நாளைக்கு கிடையாது, சாட்டர்டே சண்டே வந்து சட்டமன்றம் கிடையாது, மீண்டும் மண்டே தான் வரும். மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நிறைய இதைவிட சிறப்பான சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அனைத்து கட்சிகளில் இருக்கிற எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்காரு முதலமைச்சர். அது ஒரு தனி ட்ராக்கு. ஆனாலும் நான் அந்த ட்ராக்கை வந்து ஒரே வரியில் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, எம்பிகள் கூட்டத்துக்கு திமுக வருமா வராதான்னு ஒரு கேள்வியை வந்து மெதுவாக நைஸாக ஒரு பிட்டை வேற போட்டார். யாருன்னா நிர்மல்குமார். ஆதவ் போட்டார். ஆதவ் போட்டதுக்கு நீங்கள் இதெல்லாம் இப்போ இப்படி பேசக்கூடாது, இப்படி கேட்கணும்னு ஆதவ் பேச்சுக்கே கட்டையை போட்டு ஒரு பேசின பேச்சுலேருந்து 2 வார்த்தையெல்லாம் வெட்டி விட்டார் யார், சபாநாயகர். அதையே மறுபடியும் உல்ட்டா பண்ணி மேகதாது அணை பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நைஸாக எம்பிகள் பிரச்சனையை மடமாத்துறாராம். யார் தெரியுமா? நம்ம சிடிஆர் நிர்மல்குமார். ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவருக்கு இந்த மாதிரி இந்த தில்லாலங்கடை வேலையெல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் வந்து, இங்கே வா, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறேன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு 2 கும்முன்னு கும்பிட்டார். நான் என்ன சபாநாயகரை பார்த்து சொல்லிட்டார், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், மேகதாது அணை பிரச்சனை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், விவசாயிகள் படுற பாடு பற்றி பேசிகிட்டு இருக்கேன், குறுவை சம்பா சாகுபடி வரலன்னு பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக மடம் மாற்றி டிமானிட்டைசேஷனு ப்ளஸ் வந்து இது தொகுதி மறுவரையை பற்றி எம்பிகள் கூட்டம், அதுக்கு திமுக எம்பி வருவாங்களான்னு கேள்வி கேட்டுட்ருக்காரு. மடம் மாத்திர வேலையெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைனா பேசாமல் இருங்க அப்படின்ட்டு.
இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டுகள்லாம் இன்றைக்கி வந்து நேற்றைக்கு வந்து நடந்துச்சு. உண்மையிலேயே வந்து சட்டமன்றம் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக ஏன்னா இப்போ வந்து முதலமைச்சர் நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் அவர்கள் ஏஞ்சி பேசவே ஆரம்பிச்சார். ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து பேசினாருங்க. என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க கரெக்டாக தான் எழுதி கொடுத்துருக்கான். ஏன்னா கேள்வி வந்து எந்த கேள்வியோ அந்த கேள்வியை வந்து முன்னாடியே சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டார் உதயநிதி. அந்த கொடுத்த கேள்விக்கு கடகடன்னு அவர் டிராஃப்ட் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பரும் அவுட் ஆயிடுச்சு நம்ம முதலமைச்சருக்கு, ஆன்சரும் ஆல்ரெடி யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் எடுத்துன்னு வந்துட்டார். வந்தவுடனே வேஷ்டி சட்டை இல்லை, குதூகூலமாக நம்ம வந்து திமுகவை குஜிலி மஸ்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காப்பியோடு எந்திரிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர். ஏஞ்சி மேகதாது அணை பற்றி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவர் படித்தது என்னமோ கரெக்டு தான், மேகதாது அணை குறித்து எதனா கேள்வி கேட்டால் இதை படிங்க போதுன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பதில் கரெக்டு தான், பட் கேள்வி தான் தப்பாகி போச்சு. ஒரு படத்தில் வரும், அதான் இன்டர்வியூக்கு வந்த இடத்துல வந்து கேள்வியை வந்து மாற்றி கேட்பாங்க, அதே கேள்வியை வேற வரும்போது மாற்றி சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்ன பதில் கரெக்டு, நீ கேட்ட கேள்வி தான் தப்புன்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று வரும். அதே மாதிரி உதயநிதி கேட்ட கேள்வி வேற. ஏங்க குறுவை சாகுபடி செய்ய வேண்டிய விவசாயிகள்லாம் வறுமையில் இருக்காங்க, வாழ்வாதாரம் பறி போயிடுச்சு, அவங்களுக்கு நிவாரணம் வேணும்னு கேட்குறாரு. அரசாங்கம் எப்பவுமே கொடுக்குற வந்து தொகையை இவர் குறிப்பிட்டு அது ஏற்கனவே கொடுத்தாச்சே, டெய்லி பேப்பர் படித்தா தெரியும் உங்களுக்கு, சும்மா கேள்வி ஏதாவது பேப்பர் படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு உதயநிதி திருப்பி அடிச்ச விஷயந்தான், அதுக்கான ஆன்சர் அங்கே இல்லை. எங்கே நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த ஸ்கிரிப்டில் அதுக்கான ஆன்சர் இல்லை, அதனால் மாட்டிக்கிட்டார். உதயநிதி சொன்னார், நான் கேட்டது வந்து நீ வழக்கமாக கொடுக்குற பேக்கேஜ் கேட்கல, நான் கேட்டது நிவாரணம் கேட்டேன். இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவர் கேட்டுட்டு மொக்க வாங்கிட்டார் முதலமைச்சர். அது என்னடா இதுன்னா அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை விட்ட மட்டும் கட் பண்ணி எல்லாரும் வைரல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அவமானம் போச்சு, அசிம் வச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தாரு. அதனால் இந்த நிவாரண தொகையை சாயங்காலமே அறிவிச்சிட்டார், யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிரிவுகளுக்கு நிவாரண தொகை அப்படின்னு ஒரு 288 கோடி ஏதோ சம்திங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவதுச்சு. இந்த கிரெடிட் வந்து யாருக்கு போய் சேரணும்னா, அது வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் போய் சேரணும். ஏன்னா அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சவர். அவர் தான் இதுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் சப் விஜய்க்கு கிளாஸ் எடுத்தவர். அந்த அடிப்படையில் அவர் கேட்ட கேள்வியும் நியாயமாக இருந்துச்சு, அந்த கேள்விக்கான பதிலும் உடனே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா அரசாணை மூலமாக. ஆனால் முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியல. ஸோ இனிமே இப்படியாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. திங்கட்கிழமை மீண்டும் பல பரபரப்புகளோடு சந்திக்கலாம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.